சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது இருக்கக்கூடாது. இன்னைக்கு கடைசி காலத்துல என்ன கேட்கறாங்க, ஏன் சபைக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறீங்க, எல்லா சர்ச்சிலையும் இருக்குது இல்லைன்னு அப்படிம்பாங்க. நான் சொல்வேன், எங்க வேணாலும் இருக்கலாம், சபைக்குள்ள இருக்க கூடாது. ஏன்னா சபை ரோல் மாடல். உலகத்துக்கு சபை தான் மாடலாக இருக்கணும். சபையை பார்த்து தான் உலகம் கத்துக்கணும். இஸ்ரவேலை பார்த்து உலகம் கத்துக்கணும் தேவன் உயிரோடு கூட இருக்கிறாருன்னு. சபையை பார்த்து உலகம் கத்துக்கணும் தேவன் நித்திய ஜீவனோடு கூட நமக்கு தருகிறார் என்று. அப்ப இன்னைக்கு சபை எப்படி இருக்குது, இஸ்ரவேலும் அப்படிதான் இருக்கு, சபையும் அப்படிதான் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள். இந்த 70 ஆண்டு காலம் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள், அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் வந்துருச்சு. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, இனிமேட்டு உங்களுடைய அப்பம் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய காணிக்கை எனக்கு தேவையில்லை, ஆசாரிப்பு நாள் ஓய்வு நாள் எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டார். தேவன் கோவப்பட்டு அனுப்பிட்டார். இது எப்ப நடந்தது, அந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்களேன். அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரச பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அது அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை அப்படின்னு. இது எப்ப நடந்தது? திராட்சரசமோ அப்பமோ ஆலயத்துக்குள்ள வராத காலம் எப்ப காலம்? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா எப்ப நடந்துச்சு? கோவிட் பீரியட்ல, கோவிட் நடந்த இந்த 6 மாசம் 1 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா சபைக்குள்ள என்ன வரல, அப்பமும் வரல, திராட்சை ரசமும் வரல. நிறுத்திட்டார் ஆண்டவர். இதை ஆண்டவர் நிறுத்தினாரா? நான் சொல்றேன், ஆண்டவர் தான் நிறுத்தினார். சபை ஏன் மூடப்பட்டது? நிறைய பேர் கொரோனா மூடிச்சுட்டாங்க. கொரோனா சபையை மூடிச்சுன்னு சொன்னா சபை கொரோனா கிட்ட தோத்துருச்சுன்னு அர்த்தம். ஆமா தானே? சபை எப்படி கொரோனா கிட்ட தோத்து போகும்? நல்லா கவனிங்க. சபையை பொறுத்த வரைக்கும் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு இருக்கு. எதுவுமே சபை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் சபையை மூடும்படி கர்த்தர் அனுமதி கொடுத்தார்? நிறைய பேர் சொல்றாங்க கொரோனாவால தான் சபை மூடுச்சு அப்படின்னு சொல்லி. கொரோனாவால தான் சபை மூடாது. அப்படிலாம் மூடிட்டா சபை ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சபை கர்த்தருடைய ரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்டது. இதை மூடுகிற அதிகாரம் யாருக்கு கிடையாது? யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவர் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது, அவர் பூட்டின வாசலை ஒருவரும் திறக்க முடியாது. அப்ப ஏன் கர்த்தர் சொல்றாரு, உன் திராட்சை ரசம் வரக்கூடாது, உன் அப்பம் வரக்கூடாது? அந்த இடத்துல ஆண்டவர் அழகா சொல்றாரு, உன் திராட்சை ரச பானபலியை நீ வார்ப்பதும் இல்லை, அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும். சபைக்குள்ள திராட்சை ரசமோ அப்பமோ வரக்கூடாது. ஏன்? என்ன நடந்துச்சு? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள என்னென்ன நடந்துச்சோ எல்லாமே சபைக்குள்ளேயும் நடந்துச்சு. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்ன உடனே ரொம்ப கோச்சிக்கிட்டார். ஒரு பெரிய ஊழியக்காரர் போன் பண்ணி என்ன ஆல்மோஸ்ட் திட்டாரு. திட்டிட்டு கேட்டாரு, எப்படி சபைக்குள்ள தப்பு நடக்குதுன்னு சொல்ற, சபைக்குள்ள தப்பு நடக்கலன்னு எப்படி சொல்றீங்க? நம்ம வேணா சும்மா சொல்லிக்கலாம் நடக்கலன்னு. சபைக்குள்ள என்ன நடக்கல? வெஸ்டர்ன் சர்ச்சஸ்குள்ள போங்க, அத்தனை அருவருப்பும் உள்ள நடந்துச்சு. ஹோமோசெக்சுவாலிட்டில இருந்து எல்ஜிபிடில இருந்து எல்லாம் நடந்துச்சு உள்ள. சபைக்குள்ள நாய்க்கும் பூனைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சபைக்குள்ள அருவருப்பான காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான காரியம், அவ்வளவுதான். உடனே ஒரு பாஸ்டர் கேட்டாரு, அப்போ எங்க நாட்டில் என்ன நடந்துச்சு? உங்க நாட்டில் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தான் தெரியும். சபைக்குள்ள என்ன இருக்குது? எல்லா விதமான அருவருப்பு இருக்குது. சபைக்குள்ள உட்காந்துட்டு ஜாதி பாக்குறீங்க. ஜாதி பார்க்கறது தப்பு கிடையாதா? சபைக்குள்ள ஏற்றது பார்க்கறது தப்பு இல்லையா? பணக்காரன் ஏழைன்னு பார்க்கறது தப்பு இல்லையா? சபைக்குள்ள அரசியல் சண்டை நடக்குது, தப்பு இல்லையா? சபைக்குள்ள எலெக்ஷன் நடக்குது, அது தப்பு இல்லையா? சபைக்குள்ள வியாபாரம் நடக்குது, அது தப்பு இல்லையா? சபைக்குள்ள புறா விற்கிறது தப்புன்னா புறாவை அடிச்சு பிரியாணி போட்டு வித்தாலும் தப்பு தானே? கரெக்ட் தானே? அத புறாவை உயிர் அதை அடிச்சு பிரியாணி போட்டு வித்தான், ரெண்டும் தப்பு தானே? அவன் என்ன சொல்றானா, புறாவை உயிரோட வித்தாதான் தப்பு, வாசல்ல பிரியாணி வித்தா தப்பு இல்லைங்கிறான். ரெண்டுத்துக்கும் ஆண்டவர் அடிப்பாரு. சபை வியாபார ஸ்தலம் இல்லை. சபையை கட்டணும் தானே நாங்க இதெல்லாம் செய்யறோம். சபையை கட்டணுங்கிற ஆசை நம்மளை விட கர்த்தருக்கு ஜாஸ்தி. அவர் கட்டணும்னு முடிவு பண்ண அவரே கட்டுவாரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம சபைக்குள்ள என்ன பண்ணிவிட்டோம்? எல்லா விதமான காரியங்களையும் செஞ்சுட்டோம். சகல விதமான அருவருப்புகளையும் சபைக்குள்ள கொண்டாந்துட்டோம். சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இங்க இருந்து அங்க பாக்குறது, அங்க இருந்து இங்க பாக்குறது, உட்காந்துட்டு SMS அனுப்புறது, வந்துட்டியா? அவன் அங்க இருந்து அனுப்புறான், வந்துட்டேன். எங்க இருக்க? திரும்பி பாரு. ஏண்டா சபைக்கு திரும்பி பார்க்க வாடா வந்தியா? இதெல்லாம் எங்க நடக்குது?
இவர் இங்க நின்றுகிட்டு ஆவியை ஊத்தும்னு எப்படி ஊத்தும்? ஊத்தாதுல்ல. சபைக்குள்ள இவ்வளவு அருவருப்பு எங்க தான் இருந்துச்சு? சபைக்குள்ள தான் இருந்துச்சு. சபையில ஐ எம் சாரி டு சே, ஆனா அது உண்மை, நான் சொல்றது உண்மை. சபையில தப்பா பயன்படுத்தப்பட்ட ரெண்டு வார்த்தை, ஒன்னு சிஸ்டர், இன்னொன்னு பிரதர். சொல்றதுதான் சிஸ்டர், சிந்தனை ஃபுல்லா அருவருப்பு. சொல்றதுதான் பிரதர், சொல்றது ஃபுல்லா அருவருப்பு. நான் சொல்றது எல்லாமே மொராக்கோக்கு அந்த பக்கம், பஹ்ரைன்ல இல்ல. சரியா? நீங்க அப்புறம் நான் நம்மள சொல்றாரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களை சொல்லல. இல்ல நம்மள சொல்ற மாதிரியே இருக்குன்னா உங்களை தான். இன்னைக்கு என்ன சபைக்குள்ள என்ன அருவருப்பு நடக்கல? சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு வட்டி கூடுறான், சபைக்குள்ள உட்காந்துட்டு எல்லா காரியமும் செய்யறான். அப்புறம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் என்ன செய்வாரு? பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கண்டும் காணாதவரை போல இருப்பார் நினைச்சீலோ? ஆண்டவர் சொன்னார் மூடுறா சபைன்ட்டார், ஒரு வயலையும் உள்ள விடாது. ஒருத்தர் கேட்டாரு, அது எப்படி? கொரோனா தானே மூடுச்சு. கொரோனா மூடாது. இதை விட பெரிய வியாதியெல்லாம் சபை பார்த்துருச்சு. எய்ட்ஸ் வரைக்கும் பார்த்துருச்சு, கேன்சரை பார்த்துருச்சு. சபைக்குள்ள கேன்சரே சுகமாக இருக்குது. இது ஒன்று ஒரு ஃப்ளூ தான். இது கேன்சரே சுகமாயிருச்சு. மீடியாக்காரங்க இவ்வளோ ஹைப் கொடுத்துட்டான், அவ்வளோதான். சபை நினைச்சு இருந்துச்சுன்னா இதை மேற்கொண்டிருக்க முடியும். கர்த்தரே சபையை அடைத்தார். உன் திராட்சை ரசம் வரவும் கூடாது, உன் அப்பம் வரவும் கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவனன்ட்டை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சார்னு அர்த்தம். சில நேரத்தில் பார்த்தீங்க சொன்னா உடன்படிக்கை என்ன பண்ணிடுவாங்க? தற்காலிகமாக நிறுத்துகிற. ஏன்னா உனக்கு எனக்கு டேர்ம்ஸ் என்ன ஆகல, சரியாகல. கர்த்தர் சபைக்கு நமக்கு இருந்த டேர்ம் சரியில்லை, தற்காலிகமாக நிறுத்திட்டார். 6 months நிறுத்து, பார்க்கலாம் நீ என்ன பண்றேன்னு. இது கூட தெரியாம ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? டிவியில கம்யூனியன் கொடுத்தான். இவெல்லாம் தொலைஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், இவெல்லாம் தொலைஞ்சான். டிவியில கம்யூனியன், அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நானும் எடுத்துக்கொண்டேன், நானும் பிட்டுக்கிறேன், நீங்களும் பிட்டுக்கொள்ளுங்கள், நானும் வாயில போட்டேன், நீயும் போட்டு. ஏன்னா கம்யூனியன்னாலே கூடி வர்றதுக்கு பேர் தானே யூனியன் தானே. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்று செய்யாதானே செய்வான் பாருங்க. தேசத்துக்குள்ள போ அப்படின்னா, ஐயோ அங்கே ராட்சசர் இருக்கார், போக மாட்டேன்பா. சரிடா நான் அவங்களை ரெடி பண்ணிட்டு உன்னை அப்புறமா 40 வருஷம் கழிச்சு கூப்பிட்டுக்கிறேன், இப்போ நீ போகாத. 40 வருஷமா? இல்லை நான் போறேன்பா. ஆண்டவர் ஒன்று செய்ய மாட்டான். அந்த மாதிரி நீ தப்பு பண்ணிட்ட, கொஞ்ச நாள் உணர்வடைகிறதுக்கு சபையை மூடிட்டு திராட்சை ரசமும் அப்பமா வேணான்னு சொன்னா, இவருக்கு இப்பதான் அது மேல பாசம் பொங்குது. சபையில கொடுக்கிற காலத்துல வரமாட்டான், கடைசியா வந்து நிக்கிறது. அதுவும் கம்யூனியன் வாரத்துக்கு மட்டும் கூட்டம் அதிகமா இருக்கும், மற்ற வாரத்துக்கு கூட்டமே இருக்காது. ஏன்னா அவனுக்கு கம்யூனியன் மேல என்ன இருக்கு? அப்படி ஒரு பற்று. கர்த்தர் சொல்றாரு நீ உணர்வாயிடு, அது வரைக்கும் கொஞ்ச நாள் மூடி வைக்கலான்னு. உடனே இவரு இல்ல நீ ஆன்லைன்ல கொடுங்க. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் கொரியர்ல அனுப்பிச்சான். கம்யூனியன் எதுல அனுப்பணும்? ஏன்னா இவனுக்குலாம் கம்யூனியன் மேல பாசம் நினைக்கிறீங்களா? ஒரு மண்ணங்கடியும் கிடையாது. கொரியர்ல அனுப்பிட்டு ஆன்லைன்ல தசமத்தை கேட்டான், அவ்வளவுதான் விஷயம். தொலைஞ்சது சபை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை என்பது இயேசுவின் ரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்டது. இங்க வியாபாரத்திற்கு இடம் கிடையாது, இங்க மற்ற பரிமாணங்களுக்கு இடம் கிடையாது, இங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு மட்டும்தான் இடம். இது உள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் வருமானால் கர்த்தர் அதை தடுக்கவும் செய்வார். ஒருத்தர் கேட்டாரு, அது எப்படி கர்த்தர் சபையை மூடுவார்? அவர் சபையை அவர் மூடுவாரா? மூடுறது மட்டும் இல்லை, இடிப்பாரு. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வச்சு கட்டவும் செய்வாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கவும் செய்வாரு. அவருக்கு கட்டவும் உரிமை உண்டு, அவருக்கு இடிக்கவும் உரிமை உண்டு. காரணம் அது அவருடைய சபை. அதை நீங்க செய்யாதுன்னு அவர்கிட்ட யாரும் சொல்ல முடியாது. கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. இப்ப கர்த்தருடைய கிருபை மீண்டும் ஆண்டவர் திறக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் சொன்னாங்க இப்ப திறந்துடும், நாளைக்கு திறந்துடும். ஆண்டவர் சொன்னார் இப்பதான் திறக்காது, அவன் சரியானதான் திறக்கான். கொரோனா சரியாச்சா இல்லையா? கொரோனா இன்னும் சரியாகல, சபை திறந்துச்சா இல்லையா? கொரோனா சரியானதுனால சபை திறக்குது அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார், அதனால சபை திறந்துருக்குது. கொரோனா இல்லைனாலும் கர்த்தர் மூடுவார். அதுக்கு ஒரு வாய்ப்பு பாருங்க. இவ்வளோ பெரிய சபையை நான் சொல்றது நம்ம இப்படி சொல்லலை, உலகளாவிய அவருடைய சபையை கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமியை மூட வச்சிட்டார் பாருங்க. நம்ம எதிரி யாருன்னே நமக்கு, கோலியாத்தை வச்சும் பயமுறுத்துவார், கொரோனா வச்சும் பயமுறுத்துவார். அவரால் எல்லாமே முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், இன்னும் ஜீவனோடு கூடவே இருக்கிறார். நீங்க ரொம்ப செல்போன்லாம் யூஸ் பண்ணதுனால ஆண்டவர் பதில் அந்த பயம் போயிருச்சு இல்ல. ரொம்ப டெக்னாலஜி எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் மேல பயம் போயிருச்சு. கர்த்தர் பார்த்தாரு, ஒரு பெரிய மேடை பேச்சாளர், அவர் சொல்றாரு
அறிவியல் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிகிற காலம் வந்து விட்டதுங்கிறான். சயின்ஸு காட் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு தான் இந்த கொரோனா பீரியடுங்கிறான். உலகத்தானுக்கே இப்போ என்ன வந்திருக்குது, அந்த அறிவு வந்திருக்குது பாருங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னு சொல்லுவோம், ஆனால் காட்ஸ் ஃபியர் கிடையாது. நமக்கு என்ன கிடையாது, காட்ஸ் ஃபியர் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, சர்ச்சுங்கிறது ஒரு ரொட்டீன் ஒர்க்கு. வெள்ளிக்கிழமைனா வந்து போகணும், அவ்வளோதான். அது கொஞ்சம் லேட்டாகவும் வரலாம், சீக்கிரமாகவும் போகலாம். கொஞ்சம் ஆப்ஷனும் எடுத்துக்கலாம். இந்த வாரம் முடியாது, அடுத்த வாரமோ போய்க்கலாம். இந்த ஆப்ஷனை நீங்கள் வேலைக்கும் எடுக்க முடியாது, ஸ்கூலுக்கும் எடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் கரெக்டாக போயிடணும். பையன் தூங்கிட்டே இருந்தால் கூட 5:30 மணிக்கு எழுப்பி காலங்கத்தில் 6 மணிக்கு பஸ்ஸில் ஏற்றி விட்டுறணும். அது ரொம்ப முக்கியம், ஏன்னா பையனுக்கு படிப்பு. ஆனால் சர்ச்சை அவ்வளோ முக்கியமே கிடையாது. கத்தர் பார்த்தார், மூடிடு. நீங்கள் என்னைக்கு தான் மனம் திரும்புறீங்கன்னு பார்க்கலாம். பல நாடுகளில் பலவிதமான அருவருப்பு. இன்னைக்கு கர்த்தர் கிருபையே நமக்கு மனம் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்பவும் சொல்றேன், கர்த்தருடைய ஆலயம் என்பது நீங்களும் நானும் தான், கட்டடம் இல்லை. புரியுதா? நான் சொல்றது கட்டடத்துக்குள்ள செய்யறத சொல்லவே இல்லை. இந்த கட்டடம் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாய் நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம்னா இன்னும் பெரிய கட்டடத்துக்கு கூட போயிடுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் கட்டடம் பரிசுத்தம் அல்ல, கட்டடத்துக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் தான் பரிசுத்தம். இன்னைக்கு சபைக்கு கட்டடத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் கூட நீங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சபைக்குள்ள வரும்போது செருப்பு போடாம வரீங்க. ஏன் வரீங்க? ஏன் வரீங்க? அதுக்கு 2-3 காரணம் இருக்கு. நீ என்ன கேட்கறன்னு தெரியலையே போய்ங்களா? இல்லை, நான் ஒரு குரூப் ஏன் சபைக்கு செருப்பு போடாம உள்ள வருது? இது பரிசுத்த பூமி, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, அதனால என்ன செய்ய, செருப்பை கழட்டு. அதெல்லாம் இல்லை. புரியுதா? இப்போ நம்ம ஏன் கழட்டுறோன்னா, நீங்கள் எதையாவது மிதிச்சுட்டு உள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு க்ளீன் பண்ணுறது கஷ்டம், யாரும் பக்கத்தில் உட்கார முடியாது. அதனால் செருப்பெல்லாம் என்ன செஞ்சுருங்க. இது இந்த பூமியில் பரிசுத்த பூமிங்கிறது நீங்களும் நானும் தான் இப்போ பரிசுத்தம். ஏன்னா நமக்குள்ளே தான் கர்த்தர் வாசமாக இருக்கிறார், நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். புரியுதா? சிலர் வந்து ஏன் செருப்பு போட மாட்டேங்கிறோம் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இப்போ புறஜாதியார் மற்ற மார்க்கத்தார் வரும்போது இடர் அடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், செருப்பை கழட்டுறோம், அதெல்லாம் வேற. ஆனால் இந்த பரிசுத்தம், கட்டடம் பரிசுத்தம் இல்லை, நீங்களும் நானும் தான் பரிசுத்தம். அல்லேலூயா. அதை நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக பார்த்துக்கிறீங்களோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய கூடுகையை கர்த்தர் விரும்பலேன்னு அர்த்தம். நாம் சேர்ந்து வர்றதை கர்த்தர் ஒரு காலத்தில் விரும்பாமல் இருந்தார். ஏன்னா வந்து ஒரு பிரயோஜனமோ இல்லை, அப்படியே தான் இருக்கிறோம். என்ன பிரசங்கம் பண்ணாலும் மாற்றம் வராது. கோவிடுக்கு முன்னாடி எவ்வளவு கதர்னா என்ன செய்யல, ஏறவே இல்லை. ஞானஸ்தானம் எடுக்க மாட்டான், எவ்வளோ சொன்னாலும் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டான். பார்ப்போம், கர்த்தர் நேராக வந்து சொல்லுவார். ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், யோர்தானில் போய் தான் நான் எடுப்பேன். ஒரு குரூப் இருந்துச்சு, அதில் கோவிட் வந்துச்சு பாருங்க, டிவியில் போட்டால் பாருங்க, 2வது அலை, 3வது அலை, 4வது அலை. அவன் ஃபோன் பண்ணுறான், பிரதர் ஞானஸ்தானம் எடுக்க வாய்ப்பு இருக்குதா? நான் கேட்டேன், எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, போகிற பக்கம் பார்த்தா சரியில்லை, எதிர் வீடு வரைக்கும் ஒன்று போயிருச்சு, என்னைக்கு நம்ம வீட்டு பக்கம் திரும்ப தெரியாது, எதுக்கு எடுத்து வச்சுருவோன்னு நான் நினைக்கிறேன். நீ ஜோம் பண்ணு, இப்போ கொடுக்க மாட்டோம், நாங்கள் எப்போ திறப்போமோ அப்போ தான் கொடுப்போம். என்ன இப்படி சொல்கிறீங்க? அது வரைக்கும் நீ சாகாமல் இருக்குன்னு ஜோம் பண்ணிக்க. திறந்து வச்சப்போ கூப்பிட்டப்போ வரல, உணர்வு வரல. இந்த மாதிரி எதாவது வந்தால் தானே உணர்வு வருது. அதுக்கு தான் கர்த்தர் மூடி போட்டார். புரியுதா? ரட்சிக்கப்படுறேன்னு சொன்னால் ரட்சிக்கப்படல, ஞானஸ்தானம்னா இடல. இப்போ தான் எல்லாருக்குள்ள என்ன வந்திருக்கு. ஆனால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த கொரோனா வந்து ஒரு மோசமான காரியம் நடந்தது, ஆனால் அதில் ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு. ஒரு பெரிய கூட்டம் கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு கொரோனா ஒரு பெரிய காரணமாக அமைந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டீங்கன்னா நல்லது. பார்த்துக்குங்க, திருப்பி இஸ்ரவேல மாதிரி பின்னாடி போனீங்க, பில்கேட்ஸ் நிறைய வச்சிருக்கிறாராமா, அடுத்த வேரியன்ட்லாம் வச்சிருக்காராமா. அவர் என்ன வாரத்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால கவனிச்சு கொள்ளுங்க. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக எல்லாத்தையும் அடைச்சு போட்டார். இப்போ மனம் இறங்கி இருக்கிறார். கர்த்தர் திரும்பி மீண்டுமாக சபை திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது மீண்டும் மூடாமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், கொரோனா கையிலலாம் இல்லவே இல்லை. நாம் கரெக்டாக இருந்தால் கர்த்தர் சபையை திறந்து வைத்திருப்பார். அல்லேலூயா.